ஹலோ கைஸ், பல்லு ப்ளீட் எப்படி சின்ன சின்னதாக எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா? நம்மளோட கை தாங்க நம்மளோட மெஷர்மெண்ட். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு நமக்கு செஸ்ட் நமக்கு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த அளவு சூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சைடு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அதோட சாரியோட பேக் போர்ஷன் எடுத்து நான் எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு சின்னதாக கிடைக்கும். ஸோ அந்த அளவை வச்சு தான் நம்ம இப்போ ப்ளீட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வரும். ஸோ அதை நேராக நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ ப்ளீட் எடுத்து முடிச்சாச்சு. இதை எப்படி நம்ம சாரியில் எடுக்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் நம்ம டேபிளில் போட்டுட்டு நம்மளோட மெஷர்மெண்ட் எடுத்த அளவு அப்படியே கரெக்டாக வச்சு அதை மறுபடியும் டபுளாக ஃபுல் பண்ணி ஸோ மூணு ஃபிங்கராக எடுத்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிச்சு. நமக்கும் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு ஒரு 9 ப்ளீட்ஸ் இருக்கிற அளவுக்கு நம்மளாலேயும் சாரீ கட்ட முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் செஸ்ட் ப்ளீட்டுக்கான அளவு எப்படி எடுத்து நான் எப்படி அயர்ன் பண்ணுறதுன்றது வரைக்கும் சொல்லித்தரேன். ஸோ இந்த இது எந்த அளவுக்கு எடுக்கணும்னா நம்ம ஷோல்டர் பின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.